இந்த உலகத்துல மனுஷங்க பேசுற மாதிரியே பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம் தான் கிளிகள். கிளிகளுக்கு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஒலிகளை நினைவுல வச்சுக்கக்கூடிய திறன் இருக்கு. சில கிளிகள் 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நினைவுல வச்சு நம்ம கிட்ட பேசும். கிளிகளும் மனுஷங்களை மாதிரியே கூட்டமா வாழ்றது தான் அதிகமா விரும்பவே செய்யும். கிளிகள் சமூகமா வாழக்கூடிய ஒரு விலங்கு. அதோட கிளிகள் அதிக ஆயுள் கொண்ட உயிரினமாவும் இருக்கு. சில வகையான கிளிகள் 50ல இருந்து 70 ஆண்டுகள் வரைக்குமே உயிரோட இருக்கும். கிளிகளோட அந்த பேசக்கூடிய தன்மை, அதோட நிறம், புத்திசாலித்தனமான அதோட நடத்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்னால மனுஷங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உயிரினமா கிளிகள் இருக்கு. மனுஷங்க காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒட்டகம், குதிரை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து அந்த விலங்குகளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்தி எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை அவங்களால பழக்கப்படுத்த முடியாமலே இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த உயிரினத்தை மனுஷங்களால பழக்கப்படுத்த முடியல. அந்த உயிரினம் தான் வரி குதிரைகள். எதனால வரி குதிரைகளை குதிரை மாதிரி பழக்கப்படுத்த முடியலன்னு பாத்தீங்கன்னா, வரி குதிரைகள் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். அதுங்க பெரும்பாலும் காட்டுல வாழ்றதை தான் அதிகமா விரும்பவே செய்யும். வரி குதிரைகள் மனுஷங்களுக்கு கட்டுப்பட்டெல்லாம் வாழ செய்யாது. அது சுதந்திரமா வாழ்றதுக்கு தான் அதிகமா விரும்பவே செய்யுது. எப்படி மனுஷங்களோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் வரி குதிரையோட கோடுகளும். ஒவ்வொரு வரி குதிரைக்குமே தனித்துவமான கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கும். இதனால அந்த கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வரி குதிரைகளை சூரிய ஒளியில இருந்து காப்பாத்தி குளிர்ச்சியா அதோட உடலை வச்சுக்கிறதுக்கு தான். வரி குதிரைகள் பெரும்பாலும் கூட்டமா வாழ்றது தான் விரும்பவே செய்யும். இந்த மாதிரி கூட்டமா வாழ்றது வரி குதிரைக்கு பல நன்மைகளை கொடுக்குது. இந்த மாதிரி கூட்டமா வரி குதிரைகள் இருக்கும்போது அந்த இடத்துல பல கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கிறதுனாலே எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். வரி குதிரைகள் ரொம்பவே வேகமா ஓடக்கூடிய விலங்குகளா இருக்காது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. இந்த உலகத்துல ஆண்கள் குட்டியிடக்கூடிய ஒரே உயிரினம்னா அது கடல் குதிரை தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் கடல் குதிரைகள் ஆண் கடல் குதிரையோட பைக்குள்ள முட்டைகளை இட்டுரும். ஆண் கடல் குதிரைகள் அது குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அடைகாது. அதுக்கப்புறமா குட்டிகளை அது வெளியிடும். கடல் குதிரைகள் கடலோட ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்ட ஒரு உயிரினமா இருக்கு. குரங்குகள் மனிதர்கள் மாதிரியே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கா இருக்கு. அதுவும் கருவிகளை பயன்படுத்தும். குரங்குகள் பெரும்பாலும் சமூகமா வாழ்றது தான் அதிகமா விரும்பவே செய்யும். அதோட குரங்குகளோட சமூகத்துல தலைவர்களும் இருக்கும். அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் பிற குரங்குகள் இருக்கும். மனுஷங்க எப்படி ஒரு சில முகபாவனை எல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரியே குரங்குகளாலையும் செய்ய முடியும். குரங்குகள் ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு விலங்கு. குரங்குகள் 40 ஆண்டு வரைக்குமே உயிர் வாழும். குரங்குகள் பரிணாம வளர்ச்சியில மனிதர்களோட மூத்த ஒரு உறவினரா இருக்கு. பலம், சுறுசுறுப்பு இது ரெண்டுமே கலந்த ஒரு உயிரினம் தான் புலி. பூனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூனைகள்ல புலியும் ஒண்ணு. எப்படி மனுஷங்களோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா வித்தியாசமா இருக்குமோ அதே மாதிரி தான் புலிகளோட உடல்ல இருக்கக்கூடிய கோடுகளும். ஒவ்வொரு புலிகளுக்குமே அதோட கோடுகள் தனித்துவமா தான் இருக்கும். புலிகளால ஒரு பாய்ச்சல்ல மட்டுமே 10 மீட்டர் வரைக்குமே நீளமா பாய முடியும். புலிகள் எப்படி தரையில ரொம்பவே சுறுசுறுப்பா வேகமா இருக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத மாதிரி தான் தண்ணியிலேயே அது இருக்கவே செய்யும். தண்ணியில அது ரொம்பவே சுறுசுறுப்பா நீந்தக்கூடிய தன்மை கொண்டதா தான் புலிகள் இருக்கு. இந்த மாதிரியான தன்மை கொண்டிருக்கிறதுனால தான் புலிகளை பல இடங்கள்ல சின்னங்களா பயன்படுத்துறாங்க. சிங்கங்களை காட்டோட அரசன்னு சொல்றது காரணமே அது கூட்டமா வாழக்கூடிய அதோட கட்டமைப்புனால தான். ஒரு சிங்கத்தோட கூட்டத்துல மட்டுமே 10ல இருந்து 15 சிங்கங்கள் வரைக்கும் இருக்கும். ஒரு சிங்கத்தோட கர்ஜனை 8 கிலோமீட்டர் வரைக்குமே கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கர்ஜனையை ஒரு சிங்கம் வெளிப்படுத்தும். அந்த ஒரு கர்ஜனைக்கே சிங்கத்தை பார்த்து பல விலங்குகள் காட்டுல மிரளும். அதோட ஆண் சிங்கத்தோட பிடரி மூடி அதோட உடலமைப்புன்னு பல விலங்குகளை மிரட்டுற மாதிரி தான் இருக்கவே செய்யும். ஆனா இந்த அளவுக்கு ஆண் சிங்கம் மிரட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆண் சிங்கம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வரைக்குமே தூங்கக்கூடியது. பெரும்பாலும் வேட்டையாடுறதெல்லாம் பெண் சிங்கங்கள் தான். அப்படி பெண் சிங்கங்கள் வேட்டையாடி வரக்கூடிய இறைச்சிகளை தான் இந்த ஆண் சிங்கங்கள் சாப்பிடவே செய்யுது. ஆனா எல்லா நேரமும் ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காது. பெண் சிங்கங்களால வேட்டையாட முடியாத நேரத்துல இந்த ஆண் சிங்கங்கள் தான் வேட்டையாடவே செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெண் சிங்கங்கள் இந்த மாதிரி வேட்டையாடும். ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி வேட்டையாடும். ஒரு வேட்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கம் மட்டுமே 30 கிலோ வரைக்குமே இறைச்சியை சாப்பிடும். ஒரு சிங்கத்துக்கு மட்டுமே இவ்வளவு இறைச்சி தேவைப்படுச்சுன்னா இப்ப காட்டுல இருக்கக்கூடிய எல்லா சிங்கத்துக்குமே எவ்வளவு தேவைப்படும். ஆனா உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விலங்குக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையா அமைஞ்சிருக்கு. தரையில எப்படி தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றக்கூடிய உயிரினமா பச்சோந்தி இருக்கோ அதே மாதிரி தண்ணியில தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றக்கூடிய ஒரு உயிரினமா தான் ஆக்டோபஸ் இருக்கு. ஆக்டோபஸ்களுக்கு 8 கைகள் இருக்கு. அந்த 8 கைகள் மூலமா அதோட உடலோட நிறத்தை மட்டும் மாற்றாம பிற உயிரினங்கள் மாதிரியே அதால மாற முடியும். அதாவது மாறக்கூடிய ஒரு இல்யூஷனை பிற உயிரினங்களுக்கு அது கொடுக்கும். இந்த ஆக்டோபஸோட உடல்ல எலும்புகள் இல்லாதனாலேயே அதால இந்த மாதிரி ரொம்பவே எளிமையாவே மாற முடியும். ஆபத்து வந்துச்சுன்னா கருப்பு நிறத்துல ஒரு மை மாதிரியான ஒரு திரவத்தை அது வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தின கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு ஆபத்து விளைவிச்ச உயிரினம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். ஆக்டோபஸ் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு தப்பிச்சு போயிடும். இந்த மாதிரியான பல வேலைகளை செய்யறதுனால தான் கடலோட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கு ஆக்டோபஸ்கள் இருக்கு. இந்த உலகத்துல மீன், பறவை, விலங்கு இது மூணுமே ஒன்னா சேர்த்து ஒரு உயிரினம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு உயிரினம் இருக்கு. அந்த உயிரினத்தோட பேர் தான் பிளாட்டிபஸ். நீங்க ஒருவேளை கார்ட்டூன் சேனல் பாக்குறவரா இருந்தீங்கன்னா இந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப்ல இந்த பிளாட்டிபஸ் வரும். பெரிய பிளாட்டிபஸ்னு எனக்கு அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பிளாட்டிபஸ்னு ஒரு உயிரினம் இருக்குன்னு. இந்த பிளாட்டிபஸ்கள் ஆஸ்திரேலியா நாட்டுல வாழக்கூடிய ஒரு அரிதான ஒரு உயிரினம். இந்த பிளாட்டிபஸ்க்கு வாத்துக்கு இருக்கிற மாதிரி மூக்கும், நீர் யானைக்கு இருக்கிற மாதிரி வாழும், மீன் மாதிரி இது தண்ணியில நீந்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பிளாட்டிபஸ்கள் ஆண் பிளாட்டிபஸோட பின்னங்கால்ல விஷத்தன்மை கொண்ட ஒரு ஊசி மாதிரியான ஒரு முள் இருக்கும். இது அந்த பிளாட்டிபஸ் தற்காத்துக்கிறதுக்காக இருக்கு. இந்த பிளாட்டிபஸ்களோட மூக்கால மின்சார அலையை உணரக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பிளாட்டிபஸ்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது வித்தியாசமா தான் இருக்கு. விலங்குகள் இந்த பால் ஊட்டிகள்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். முட்டை போடுறதுனால பால் கொடுக்க முடியாது, பால் கொடுக்கறதுனால முட்டை போட முடியாது. ஆனா இந்த பிளாட்டிபஸ் இயற்கையோட விதிக்கு மொத்தமாவே மாறி போன ஒரு உயிரினமா இருக்கு. ஏன்னா இது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்கு பால் கொடுக்கும். இந்த உயிரினத்தை எந்த வகைப்பாட்டில் வைக்கிறதுன்றதே தெரியாது. இது எல்லா உயிரினத்தையுமே கலந்த ஒரு உயிரினம். இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உயிரினமும் இருக்கு. எப்படி
பிளாட்டிபஸ் வந்து பறவையும் இல்லாம பாலூட்டி இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினமா இருக்கும், அதே மாதிரியே பாலூட்டில ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு இருக்கு. பெரும்பாலும் பாலூட்டிகள் வந்து பறக்காது, ஆனா பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இருக்கு, அதுதான் வௌவால்கள். வௌவால்கள் பகல் நேரத்துல தலையில தொங்கிட்டு தூங்க செய்யும், இரவு நேரத்துல தான் அது வேட்டைக்கே கிளம்பும். அப்படி வேட்டைக்கு போகக்கூடிய வௌவால்கள் எப்படி வேட்டையாடும் பாத்தீங்கன்னா, வௌவால்கள் வந்து சத்தத்தை எழுப்பும், அந்த சத்தம் பட்டு எதிரொலிச்சு திருப்பி வௌவாலுக்கே வரும். அந்த எதிரொலியை பயன்படுத்தி அந்த ஒளிப்பட்ட இடத்துல என்ன இருக்குன்றத வௌவாலால தெரிஞ்சுக்க முடியும். இந்த முறையை பயன்படுத்தி தான் வௌவால்கள் இரவு நேரத்துல வேட்டையாடவே செய்யுது. ஆனா ஒரு சில வௌவால்கள் மட்டும் பழங்களை சாப்பிடக்கூடிய வௌவால்களா இருக்கு. சில வௌவால்கள் ரத்தம் குடிக்கக்கூடிய வௌவால்களாவும் இருக்கு. உலகத்துல சுமார் 1400 வகைக்கு மேற்பட்ட வௌவால்கள் காணப்படுது. வௌவால்கள் என்னதான் பாலூட்டியா இருந்தாலும் பறவைகளை விட வௌவாலால சிறப்பாவே பறக்க முடியும். ஆந்தை எப்படி அறிவுக்கான சின்னமா பாக்குறாங்களோ அதே மாதிரி சில கலாச்சாரங்கள்ல வௌவாலை வந்து ஒரு மர்மத்துக்கான சின்னமா தான் பார்க்கவே செய்றாங்க. வௌவால்கள் வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்து பிற பாலூட்டிகள் மாதிரி இல்லாம வித்தியாசமா எப்படி பறக்குதோ அதே மாதிரியே பறவை இனத்தை சேர்ந்த ஒரு பறவை பறக்காம நீந்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பறவையா இருக்கு. அந்த பறவை தான் பென்குயின். பென்குயில்கள் பெரும்பாலும் தென் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்ல தான் அதிகமா வாழவே செய்யுது. பென்குயில்கள் என்னதான் பறவையா இருந்தாலும் அதோட உடல் பறக்கக்கூடிய தன்மையில இல்லாம நீந்தக்கூடிய தன்மையில தான் பரிணமிச்சிருக்கே செஞ்சிருக்கு. பென்குயில்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பெண்குயில்கள் ஒரே இடத்துல வாழும். எம்பரர் பென்குயின் என்ற பெண்குயில்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பெண்குயில்களா இருக்கு. அந்த பெண்குயில்கள் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் உயரமா இருக்கும். பெரும்பாலான உயிரினங்கள்ல தாய் உயிரினம் தான் அதோட குட்டிகளை ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கும். ஆனா பெண்குயில்கள்ல தாய் பெண்குயில் பாத்துக்கிறத விட தந்தை பெண்குயில் ரொம்ப அழகாவே அதோட குட்டிகளை பாத்துக்கும். நீலத்திமிங்கலம் தான் பூமியில வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினமா இருக்கு. நீலத்திமிங்கலம் சுமாரா 30 மீட்டர் நீளமும் 180 டன் எடை கொண்டதா இருக்கு. நீலத்திமிங்கலம் கடல்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை சுத்தி 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒளியை கூட அதால கேட்க முடியும். ஒரு சில நீலத்திமிங்கலங்கள் 90 ஆண்டுகள் வரைக்குமே உயிர் வாழும். இந்த நீலத்திமிங்கலம் வந்து பெரும்பாலும் மனுஷங்களுக்கு ஆபத்து தர்றதில்ல. ஆனா ஒரு காலத்துல மனுஷங்க இந்த நீலத்திமிங்கலத்தை வேட்டையாடிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. என்னதான் இவ்வளவு பெரிய உயிரினமா நீலத்திமிங்கலம் இருந்தாலும் அது ரொம்பவே சின்ன சின்ன உயிரினங்களை தான் உணவா உட்கொள்ளுது. நீலத்திமிங்கலங்கள் இந்த மாதிரி தண்ணியை மேல பீச்சு அடிக்கல, அது வந்து அதோட மூச்சுக்குழல் தான். நீலத்திமிங்கலத்தால கடல்ல சுவாசிக்க முடியாது, அது மேல வந்து இந்த மாதிரி தான் சுவாசிக்கவே செய்யும். ஆஸ்திரேலியா நாட்டுல காணப்படக்கூடிய ஒரு அரிய வகையான பாலூட்டி தான் கோலா. இது பெரும்பாலும் யூக்கலிப்டஸ் இலையை தான் அதிகமா உட்கொள்ளவே செய்யுது. இந்த கோலாக்கள் வந்து ரொம்பவே ஒரு சோம்பேறியான விலங்கு. இது 18 இருந்து 20 மணி நேரம் வரைக்குமே ஒரு நாளைக்கு தூங்கும். மீதி இருக்கக்கூடிய டைம்ல தான் அது உணவே உட்கொள்ள செய்யுது. இந்த கோலாக்கள் அதோட குட்டியை ரொம்பவே அன்பா பாத்துக்கும். மனிதர்களோட செயல்பாட்டுனால இந்த கோலாக்களோட இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு. மீர்கட் ஆப்பிரிக்காவோட பாலைவன பகுதியில தான் இந்த உயிரினம் வாழுது. இந்த விலங்கு சமூகமா குழுக்களா வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு குழுவுல மட்டுமே 20க்கும் மேல மீர்கட் இருக்கும். இந்த விலங்கோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் உணவு தேடும் போது ஒரு சிலர் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அப்படி ஆபத்து வரும்போது ஒரு வித்தியாசமான சத்தத்தை இந்த மீர்கட் வெளிப்படுத்தும். காவல் காக்கிறவங்க வந்து ஏதாவது அச்சுறுத்தல் வரும்போது மத்த எல்லா மீர்கட்டுக்குமே சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிப்பாங்க. இந்த விலங்கோட சாப்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள், சிறிய விலங்குகள், அப்புறம் பாம்புகளை தான் இது உணவாவே உட்கொள்ளுது. இந்த விலங்குகளோட இந்த மாதிரியான ஒற்றுமையான கூட்டு முயற்சினால தான் இந்த விலங்குகள் பாலைவனத்திலே சர்வே ஆகுது. ஆமைகளுக்கு எப்படி அதோட பாதுகாப்புக்காக ஓடு இருக்கோ அதே மாதிரி இயற்கையாவே அதோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஓடு மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட இன்னொரு உயிரினம் தான் ஆர்மடிலோ. இந்த ஆர்மடிலோட உடல் அமைப்பே கடினமான கவசத்தை போத்துன மாதிரி தான் இருக்கவே செய்யும். ஆபத்து வர நேரத்தில் அதோட உடலை சுத்தி அது எதிரிங்க கிட்ட இருந்து தற்காத்துக்கும். பூச்சிகள், வேர்கள், சிறிய உயிரினங்களை தான் இது உணவாவே கொள்ளுது. இது பெரும்பாலும் இரவுல தான் அதிகமா செயல்படவே செய்யும். ஒரு சில ஆர்மடிலோக்கள் வந்து நீர்ல வந்து சிறப்பாவே நீந்தக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. இந்த மாதிரி நீந்துறதுனால ஆறுகளை கடக்கிறது அதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கு. இந்த மாதிரி இயற்கையில ரொம்பவே அரிதான வித்தியாசமான பல உயிரினங்கள் இருக்கு.